நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா ஃபர்ஸ்ட் பீரியட் யாரோடது? உனக்கு தெரியாதா? சும்மா நடிக்காத. இல்லப்பா தமிழ் பீரியட் தானேன்னு. அதே தமிழ் பீரியட் தான். யார் அவன்? புது அட்மிஷனா இருக்கும். புதுசா வரவங்க 7C பார்த்தாலே போயிடுவாங்க. அதெல்லாம் போன மாசம். இந்த மாசம் 7ஆம் வகுப்புலயே நம்ம செக்ஷன் தான்டா பாப்புலரு. கூப்பிடுறவன. ஏய் இங்க வாடா. யாரு? நானா? பின்ன உங்க தாத்தாவிய கூப்பிடுறாங்க. உன்னதான்டா, வாடா இங்க. எந்த ஊரு? திருநெல்வேலி. ஊரை கேட்டா மொத்தமா திருநெல்வேலி சொல்ற. இது கூட திருநெல்வேலி. அதுல எங்க? பாளையங்கோட்டை. அதான் எங்க? சொன்னா உனக்கு தெரியுமா? சொல்ற. கடிகார ஆசாரி தெரு தெரியுமா? பெரிய ஜங்ஷன் மெயின் ரோடு. சொன்னனே தெரியறதுக்கு ஏதாவது முட்டை செஞ்சுதானே? ஏடா முறையில? நான் யார் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். டே கைபம் நீ இரு, நான் பேசிக்கிறேன். டே தம்பி இங்க வாடா. ஃபுல் பேண்ட்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? ஏய் பாப்பா, நீ வாய மூடு. பாப்பாவா? அடிங்க அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் உடைச்சிருவேன். டே பொடியா வாடா இங்க. என்னது? ஒடியாவா? ஆமாண்டா வாடா இங்க. 7Cனா என்னன்னு தெரியாம லந்து கொடுக்காத. இதெல்லாம் கலவர பூமி. கொலைய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் கொட்டும். டேய் சின்ன பையா இங்க வாடா. எதுக்கு ஃபுல் பேண்ட் போட்டு வந்திருக்கேன்னு கேட்டா ஏடா கூடமா பதில் சொல்ற? ஏய், என்னை பத்தி உங்களுக்குலாம் தெரியாது. டே போதுண்டா இங்க வாடா. அலுமினிய விட்டு கடிக்க வைக்கவா? ஆமா கேபாம், நான் காடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு காடை கடிச்சிட்டு வா. வேணா இல்லையா? நல்லா பொறுப்பா இருக்கிற மூக்க பார்த்து ஒரு கடி கடிச்சு டேஸ்ட பாரு. டேய் எதுடா புது பையனை போட்டு ஓவரா கலாய்க்கிற? பாவண்டா அவன். நண்பா கொஞ்சம் இப்படி திரும்பி. டேய், நான் யாருன்னு தெரியுமா? அவங்க சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காத. பெரிய பசங்க இந்த ஸ்கூல்லே ரொம்ப நாளா இருக்கிறாங்க. கொஞ்சம் நீதான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், புரியுதா? டேய், நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? ஏய் அவனை யாருன்னு கேளுங்கடா. வந்ததுல இருந்து சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கான். யாரா நீ? நான் தான்டா உங்க டீச்சர். என்னடா சிரிக்கிறீங்க? டீச்சர்னா பொண்டு கொண்ட வாயில் போடுவெல்லாம் கட்டுவாங்களே, நீ கட்டவே இல்ல. நான் தான்டா உங்க வாத்தியாரு. ஏய், ஏன்டா சிரிக்கிறீங்க? நான் நல்ல மூட்ல இருக்கேன், பேசாம போயிரு, இல்லனா உதப்பட்டே சாவ. ஏய், நான் உங்க மாஸ்டர்ரா. போட பொருத்தா மாஸ்டர். ஏய், நான் தான்டா உங்க டிராயிங் மாஸ்டரு. நான் தனி இந்த சுட்டு கொல்ல காமெடியில பந்து. ஆமாண்டா, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு டிராயிங் மாஸ்டர் வராருன்னு அப்பா சொன்னாரு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஸ்டாண்ட் அப். சார் உங்க லெவலுக்கு எந்ததுன்னா அது தெரிய வராது சார். ஷட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப். சே குட் மார்னிங். குட் மார்னிங். சே குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டி அவனை சார்னு சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குதுடா. சிட் டவுன். என் பேர் பிக்கு. நான் தான் இனி உங்க டிராயிங் மாஸ்டர். உங்க பேர் என்ன சார்? பிக்கு. சுருக்கமா எப்படி சார் கூப்பிடுறது? டி. ஷட் அப். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏய் ரொம்ப கஷ்டம்டா. எல்லாரும் டிராயிங் நோட் எடுங்க. யாரா அது? குட் மார்னிங்கா? ஸ்கூலுக்கு லேட்டா வந்தது இல்லாம என்ன தைரியம் இருந்தா என்னையே கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்லுவேன். வாடா இங்க வாடான்றல. எந்த கிளாஸ் ராணி? 7C சார். ஓஹோ, நியூ அட்மிஷனா? ஆமா சார். என்னடா இது புது பழக்கம்? ஆஃப் பேண்ட்க்கு பதிலா ஃபுல் பேண்ட் போட்டு வந்திருக்க. சார் நான் வந்து பேசாதேன்னு சொல்றேன்டா. பெரியவங்க சொன்னா கேக்குறேன்டா. சாரி
சொல்லுடா சாரின்னு சொல்லுடா சரிங்க சார். முதல்ல ஒரு மாணவனுக்கு தேவை பணிவு அது உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையாடா சார் நான் ஸ்டூடெண்ட் இல்லை சார். ஸ்டூடெண்ட் இல்லாம போடா வாயை திறக்க கூடாதுன்னு சொன்னது இல்லையாடா சரி சார் சரி சார் சரி சார். சிறைக்க போனவன் கத்தி இல்லாம வந்த கதையா இருக்கா உன் கதை நான் சொல்றது கொஞ்சமா கேக்குறீங்களா? ஏய் இங்க வாத்தியார் சொல்றத பையன் கேட்கணுமா இல்ல பையன் சொல்றத வாத்தியார் கேட்கணுமாடா சார் ஒரு வாத்தியார் சொல்றது இன்னொரு வாத்தியார் கேட்கணும் சார். என்ன சொன்ன வாத்தியார் சொல்றத இங்க ஒரு வாத்தியார் கேட்கணுமா ஓய் இங்க யாரா வாத்தியாரு சார் நான் தான் சார் புதுசா வந்திருக்க வாத்தியாரு. என்னடா இது புது காவடியா இருக்கு சார் எங்க அம்மா மேல சத்தியமான வாத்தியார் சார். நம்புங்க சார். என்ன வாத்தியாரு டிராயிங் வாத்தியார் சார். போர்டு சைஸ் கூட இல்ல நீ எல்லாம் ஒரு டிராயிங் வாத்தியாரு நீ எல்லாம் தரையில போர்டு வச்சுதான் சொல்லி கொடுக்கணும் என்ன பாக்குற குழந்தை தொழிலாளியை வேலைக்கு வைக்கிறது சட்டப்படி தப்புயா சார் எனக்கு குழந்தை வயசு இல்ல சார் குழந்தை பெத்துக்கிற வயசு. வாயெல்லாம் நீளமா தான் இருக்கு ஆனா சைஸ் மட்டும்தான் பூந்தொட்டி சைஸ்ல இருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூவா உன் பேர் என்னையா பிக்கு சார். பிக்குவா அப்படின்னா என்னையா அர்த்தம்லாம் தெரியாது சார் ஆனா அதான் என் பேரு. யோ அதையாவது கொஞ்சம் நீளமா வச்சிருக்க கூடாதா அதையும் இத்துணூண்டு உண்ட மாதிரி வச்சிருக்க ஹை, சிரிக்காதயா இந்த ஸ்கூலுக்குன்னு வந்து சேர்றாங்க பாரு சை. சார் நான் உங்க கட்சி சார். போய் ஏன் கட்சினா வாக்க காக்காவா சார் அந்த கட்சி சொல்ல சார் ஸ்கூல்ல உங்க கட்சின்னு சொல்ல வந்தேன். புரியலையே சார் அதான் சார் நீங்க தமிழ் சாரு சோசியல் சாரு எல்லா ஒரு டீமுன்னு கேள்விப்பட்டேன். உங்க டீமுக்கு நானும் ஆதரவு தரேன் சார். ஏய் அந்த அன்னைக்கே பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறியா ஒழுங்கா எட்டி எட்டி போர்டுல வரைகிற வேலையை மட்டும் பாரு. இந்த உங்க கட்சி எங்க கட்சின்னு சொன்ன உன்னைய கடிச்சு வச்சிடறா ஜாக்கிரதை. ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்க 5 கிலோ ரைஸுக்கு உன்னை போட்டா பிரியாணி பிரமாதமா இருக்கும் போட்டுடலாமா? வேணாம் சார் வேணாம் சார். அந்த பயம் இருக்கட்டும். சரி நீ டெய்லி என்ன குடிக்கிற? காம்ப்ளான் சார். இனிமே அதை குடிக்க கூடாது வேற ஏதாவது குடிக்கணும். ஏன் சார்? நீ வளராம அப்படியே இருக்கணும் அதான் கண்டிஷன் சரியா? ஓகே சார். வெற்றி 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 அழகா இனிமே இந்த ஸ்கூல்ல உன்னை எவனுமே குள்ளேன்னு சொல்ல முடியாதுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுக்குறா இந்தா அழியும் யாராவது வராங்களா பாத்துடாடா. சரி. ஏய் வேணாண்டா. ஏய் ஒண்ணு இல்லடா பேசாம இரு. ஏய் என்னடா பண்ற? தீபாவளி வருது இல்ல வெடி வச்சதா நல்லா இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போதுரா. டேய் அதுக்கெல்லாம் கேவஸ் டெக்னிக் இருக்குடா. வாங்கடா போலாம். ஏய் இப்படியே வச்சா என்னடா அர்த்தம்? தெரியலையா நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா திரிக்கிட்ட வந்து டமால்னு வெடிக்கும். அது வெடிக்கிறப்ப நம்மளாம் தள்ளி இருப்போம் யாருக்குமே சந்தேகம் வராது. இப்பதான்டா நம்மளை பத்தி நல்லா நினைக்கிறாங்க. இப்ப போய் இதெல்லாம் தேவையா? டேய் குறும்புத்தனத்துக்கும் ரவுடித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா. இப்ப நம்ம பண்றது குறும்புத்தனமா ரவுடித்தனமா? நமக்கு குறும்புத்தனம் அழகனுக்கு ரவுடித்தனம். ஏய் வாங்கடி டிகில் சொல்லுங்கடா. என்ன கைபாம் என்ன வந்துட்டேங்க? என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்லையே எங்களை பார்த்தது ஓடி வந்த மாதிரி தானே இருக்கு. ஒண்ணுமே இல்ல. என்னடா? ஆமாமா ஒண்ணுமே இல்லையே. என்ன போட்டுட்டாங்க என்ன பஞ்சாயத்து? இவனுங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமாண்டி சைலண்டாவே இருக்கானுங்க. அமைதியா இருக்கிறது தப்பா? வயலண்டா ஏதாவது பண்ணாதான் நீங்களா சைலண்டா இருப்பீங்க. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கடா. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம்ல. அப்ப இந்த சம்பவத்துல பொட்டலமும் சம்பந்தப்பட்டிருக்கான். ஆமா ஆமா கூட்டமா சேர்ந்தானே சம்பவம் பண்ணிருக்காங்க. சம்பவம்ன்றீங்களே அப்படின்னா என்னது? நீங்களா சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்களா அததான் சம்பவம் சொல்றோம். இப்ப சொல்லுங்கடா அந்த சம்பவம் என்னன்னு. சரி சரி எல்லாரும் பின்னிடலாம். தாடி. சரி சரி குட் மார்னிங் சார். டேய் என்னடா பண்றீங்க? படிச்சிட்டு இருக்கோம் சார். ஹேய்
எப்பவுமே படிச்சுட்டே இருக்கீங்களா? ஹேய், எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருந்தா பசங்களை வருத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க சொல்லி ஸ்கூல் லைசன்ஸ் ரத்து பண்ணுவாங்கடா. ஏய், பத்திரிகைக்காரங்க எவனாவது பார்த்தா மகாத்மா காந்தி ஸ்கூல்ல பசங்களை டார்ச்சர் பண்றன்னு சொல்லி பேப்பர்ல எழுதி போட்டுற போறாங்கடா. இங்க பாருங்க, எல்லா நேரமும் விளையாடுங்க, எப்பவாவது நேரம் கிடைக்கும் போது மட்டும் படிங்க, அது போதும்டா. புரியுதா? என்னடா விடுவிச்சு தெரியாம எல்லாரும் வெளியிட்டு வந்து நிக்குது. இன்னைக்கு செத்தோண்டா. பேசாம இருக்குடா, நீங்களே போட்டு கொடுத்துரும் போல இருக்கே. என்னடா பண்ணலாம்? அமைதியா வேடிக்கை பார்க்கலாம். என்னமோ சரியில்லையே. என்ன சார்? வழக்கத்துக்கு மாறா எல்லாம் சரியா இருக்க, இது தப்பாச்சே. எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்துட்டா ஏதோ பெருசா தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்னடி தெரியுடி, உனக்கு தெரியுமா? அப்படி எதுவும் இல்லையே. ஏதோ ஸ்மெல் வர மாதிரி தெரியுதே. ஏய், உங்களுக்கு தெரியுதாடா? அப்படி எதுவும் தெரியலையா சார்? ஏய், ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதுமே, அப்படியே எல்லாரும் என்ன கலாய்ப்பீங்களே? இல்ல சார், ஏதோ ஸ்மெல் வருதான்னு மோப்பம் புடிச்சு பார்த்தேன் சார். ஏய், வருதா? ஒரு நல்ல சென்ட் ஸ்மெல் வருது சார். ஏய், அது நான் போட்டிருக்க சென்ட் வாசனைடா, அத சொல்லலடா. ஏதோ புகையிற வாசனை வருதே. புகஞ்சா புகையிட்டு சார். ஏய், நெருப்பு இல்லாம புகையாதுடா, என்ன வெறியேத்தாதீங்கடா. உள்ள வந்தேன் நான் அப்படியே வெடிப்பேன்டா. எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா. யார் அதை பண்ணது? யார் அதை பண்ணது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் யாரு பண்ணான்னு. என்னடா நான் சொன்னதே திரும்ப சொல்றீங்களா? இல்ல சார், இது யார் பண்ணது இப்பயே கண்டுபிடிச்சானும் சார். ஆமா சார், அவனை விடக்கூடாது சார். அவனுக்கு டீசை கிழிக்கணும் சார். அவனை புடிச்சு உதைக்கணும் சார். அழகா, இவனுங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களானே தெரியலையே. நான்சென்ஸ். நான் கேட்கிற கேள்விக்கு யாருக்கு பதில் தெரியுமோ அவங்க சொல்லலாம். அதிர்ஷ்டசாலிக்கும் திறமசாலிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நீங்க எச்சமான திறமை சார், குருவி எச்சமான அதிர்ஷ்டம் சார். இப்ப என்ன எதுக்கு தேவையில்லாம எடுக்கிறீங்க? அதிர்ஷ்டத்தால ஒருத்தன் செஞ்ச விஷயத்தவோ அவன் சாதிச்ச ஒரு விஷயத்தவோ திரும்ப ஒரு முறை கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஏன்டா அது அவனால நடந்தது இல்லை. ஆனா திறமைசாலி அப்படி இல்லை. அவன் பண்ண ஒரு விஷயத்த 100 தடவை வேண்டாலும் திரும்ப திரும்ப பண்ண முடியும். ஏன்னா முழுக்க முழுக்க அது அவனோட உழைப்பு. என்னோட மாணவர்கள் எப்பவுமே அதிர்ஷ்டசாலியா இருக்கவே கூடாது, திறமைசாலியில மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிறேன்னு ரொம்ப ஆர்வமா அடம் பிடிச்சிங்க. எனக்கு என்னமோ அதுல பெருசா விருப்பம் இல்லைன்றாலும் அதை நான் சரின்னு சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாய்ப்பை வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு தான். உங்க ஜூனியர்ஸ் லெவல்ல என்னென்ன போட்டிகள் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியல. அதுல நீங்க எதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை நல்லா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லா யோசிச்சு வைங்க. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு நான் நாளைக்கு பாக்குறேன். இதுல நீங்க சொதப்பினீங்கடா மத்த தடவை மாதிரி பாத்துட்டு இருக்க மாட்டேன். அடி உததான் சாரு உங்களை பின்னியத்துருவாரு. ஆமா, அடி உததான். ஆனா உங்களுக்கு இல்ல, உங்களை சப்போர்ட் பண்ணி என்னைய வண்டு மாதிரி குடஞ்ச குருவிக்கு. சார், பசங்க எல்லாம் புலி சார், நாளைக்கு நீங்களே பார்த்துட்டு கிளியாக போறீங்க. பாப்போம் பாப்போம். சரி, எல்லாம் கிளாஸுக்கு போ. குருவி, நான் குருவி இப்படி பண்ணிட்ட. என்னடா சும்மா சந்தேகப்பட்டா கோவம் வராது? சார் எங்களை சந்தேகப்பட்டாரு இல்லன்றீங்களா? அவருக்கு கன்ஃபார்மா தெரியும் நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு. என்னடா பேக் பெல்ட் அடிக்கிறீங்க? அவசரப்பட்டுட்டே குருவி. ஏய், சண்டை போட்டு சாரை ஒத்துக்க வச்சுக்கிறேன்டா. நீங்க சுமாராவாச்சும் எதனா பண்ணுங்கடா, இல்லனா சாரி என்ன சாவச்சிருவாரு. குருவி நாளைக்கு பாரு. என்ன குருவி இன்னைக்கே சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சார். வணக்கம். நான் சார், தீபாவளிக்கு ஏதோ கேம் ஆட போறீங்களாமே? என்ன சொல்ற? ஆமா சார்,
எல்லார் வீட்டுக்கும் போய் தீபாவளி கொண்டாட போறீங்களாமே? ஓஹோ, அத சொல்றியா? என்ன ஓ அதுவா? மத்ததுக்கெல்லாம் மட்டும் ஆட்டத்துல சேர்த்துக்கிறீங்க, இதுல மட்டும் விட்டு போயிடுவீங்களா? என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நீ இல்லாம நாங்க தீபாவளி கொண்டாடுவோமா? யாரு வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறோம். அப்போ என் வீட்டுக்கு யாரும் வர மாட்டீங்களா? ஐயோ, நீ அப்படி வேறயா? ஆமா சார், எல்லார் வீட்டுக்கும் போறீங்க, என் வீட்டுக்கும் வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்ல. யோ, எல்லார் வீட்டுக்கு எப்படியா போக முடியும்? அப்புறம் எல்லாரும் பேரும் எழுதி போட்டிருக்கோம். தீபாவளிக்கு முன்னாடி யாராவது 2-3 பேர் வீட்டுக்கு தான் போக முடியும். சரி, அதுல ஒரு வீடு என் வீடா இருக்க கூடாதா? என்ன சார் சிரிக்கிறீங்க? குழுக்கள் முறையில் 6 வீடு வருதோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறதா இருக்கோம். எதுனா பண்ண முடியாதா சார்? யோ, எனக்கே கை விட்டா? அதுக்கு இல்ல சார், டெம்போலாம் வச்சு கடத்தி இருக்கிறேன், பார்த்து எதுனா பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, வேண்டாம், ஓம் பேர் எழுதி டப்பால போடு. இதுல பேர் வச்சுன்னா உங்க வீட்டுக்கு நாங்க வர்றோம். அவ்வளவுதானே, இதோ போட்டா போச்சு. யோ, என்னையா அதெல்லாம்? பேர் எழுதுறேன் சார். யோ, ஒழுங்கா ஒரு தடவை மட்டும் உன் பேர் எழுதி போடு. 10-15 சீட்ல உன் பேர் எழுதி போங்காட்டம்லாம் ஆடக்கூடாது. என்ன சார், அதுக்கோ விட மாட்டேன்றீங்க, இதுக்கோ விட மாட்டேறீங்கன்னா எப்படி சார்? அடி வாங்க போறியா நீ? சரி, அப்போ இதுல எல்லாருமே ஒரு வாட்டி தான் எழுதி போட்டுக்கிறாங்களா? ஆமா. நீங்க படிச்சு பாத்தீங்களா? இல்லையே. அப்புறம் சார் படிச்சு பாருங்க சார், அப்பதானே உங்களுக்கும் தெரியும் ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை எழுதி போட்டுக்கிறான்னு. ஓ, நான் உங்களை நம்புறியா? சார் நான் நம்பல சார், எல்லாருக்கும் சார் நம்ம வீட்டுக்கும் வரணும்னு ஆசை இருக்கும்ல, அப்போ 2-3 தடவை எழுதி போட்டுருக்க மாட்டாங்களா? சரி, பார்த்துட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க சார். மின்னலு, இது டப்பாசு, கைவாமு, கிளி, கைபாமு. யோ, கைபா. யோ, இன்னொரு கைபாம் இருக்கியா? சார் ஃபர்ஸ்ட் அந்த 3 சீட்டையும் ஓரம் கட்டுங்க சார். யோ, திருட்டு பசங்க அவனுங்க. ஆமாம் சார். யோ, நான் சொன்ன திருட்டு பசங்க கோவத்துல இல்ல, பாசத்துல சொன்னது. சார் நானும் அப்படிதான் சார் சொன்னேன். ஏடியா நீ? ஆமாம் சார். இதையும் நீங்க செல்லமா தானே சொல்றீங்க. எக்ஸ்ட்ரா இருக்க 2 சீட் எடுத்தது போக மீதி 30 சீட் இதுல இருக்கியா? எல்லாரும் பேரும் ஒரு தடவை எழுதி போட்டிருக்கு, ஓம் பேரு ஒரு தடவை எழுதி போடு. சார் மொத்தம் 31 பேர் ஆச்சா சார்? ஆமையா, ஒரு பேர் யாரு பேர் குறையுது? யோ, காவியா ஒரு இல்லாத மாதிரி இருக்கையா? எங்கிட்ட கீழே விழுந்துருச்சா? சார் அது பேரை எழுதி போட்டிருக்காது சார். யோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கியா, அந்த பொண்ணு எழுதி போடுச்சே. சார் இருக்காது சார். ஆமா சார். ஏயா சார், அது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்து பொண்ணு சார். அப்பா உடம்பு சரியில்லாம பாதியிலே போயிட்டாரு. அம்மா, அண்ணன், தம்பி எல்லாருமே கல்குவாரியில கல்லுதான் சார் உடைக்கிறாங்க. அவங்க வீட்டுல படிக்கிற பொண்ணு இது ஒண்ணுதான் சார். 2 வேளை தான் சார் அவங்க வீட்டுல சாப்பாடு. பண்டிகை திருவிழான்னு வந்தாதான் அவங்க வீட்டுல அரிசி சோறு. இத்தனை பேர் வரீங்கன்னா அது எப்படி சார் ஒத்துக்கும்? பாவம் சார். அது ஒண்ணே அதுக்கு வெக்கமா இருந்திருக்கும், இன்னொன்னு இவ்வளவு பேரை வீட்டுக்கு எப்படி கூப்பிடுதுன்னு, இன்னொன்னு வீட்டுல கஷ்டம் சார். வரவங்களுக்கு மிச்சரு, காப்பி, காராசா வாங்கி கொடுக்க வச்சோம், காசு வேணாவா சார்? யோ சார், இந்த டப்பா ஃபுல்லா காவியா வர எழுதி போடு. சார் போடியா? அப்போ அது பேர் வந்துட போகுது சார். வரட்டியா? யோ, அவவே ஊர்பட்ட ஊழல் பண்ணிட்டு சிரிச்சுட்டே தெரியாம பாரு, அதான் அசிங்க. கஷ்டப்பட்டு கல்லை உடைச்சு நேர்மையா உழைச்சு வாழ்றாங்க பாரு, அதெல்லாம் அசிங்கம் கிடையாதுயா. இதை முக்கியமா காவியாவுக்கும் புரிய வைக்கணும், அப்படியே பசங்களுக்கு வாழ்க்கண்டா என்னான்னு புரிய வைப்போம். இந்த
தீபாவளிய நாம காவியா வீட்டுல தான் கொண்டாடுறோம். அவளுக்கு நம்மளுக்கு இது மறக்க முடியாத தீபாவளியா இருக்க போகுது. சார் பிரமாதமான ஐடியா சார், அப்படியே பண்ணிடலாம் சார். எழுதி போடு. சரிங்க சார்.